உலகில் நீ ஓர் தனி பிறவி, உன்பால் இயேசு அருள்மேவி, தமது ஜீவனை உன்மேலோதி பாருக்குள் அனுப்பினார். இது பாரே, உலகில் நீ ஓர் தனி பிறவி, உன்பால் இயேசு அருள்மேவி, தமது ஜீவனை உன்மேலோதி பாருக்குள் அனுப்பினார். இது பாரீர், உலகின் கண்ணிற்கு புரியாத கல்வியில் சான்றோரும் விளங்காத வாழ்க்கை ஒன்றை நீ மேற்கொண்டுள்ளாய். கவனம் கவனம் முன்னேறி செல்வாய். சிரிப்பார் சீருவார் முணுமுணுப்பார், உன்னிலை அறியாத மனிதர் பல. உன் ஜெபம் பாட்டு பேச்சு எல்லாம் புரியார் பலர் உன்னை பகடி செய்வார். உலகின் கண்ணுக்கு புரியாத கல்வியில் சான்றோரும் விளங்காத வாழ்க்கை ஒன்றை நீ மேற்கொண்டுள்ளாய். கவனம் கவனம் முன்னேறி செல்வாய். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் தனித்தனியாய் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். என்றைக்கும் தேவ சமூகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இடைப்படும்படியாக ஜெபத்தோடு கூட லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் நம்முடைய ஆலோசனைக்காக நம்முடைய தியானத்தின் காரியமாகவே கவனித்து நம்மை சீர்படுத்துவதற்கு இன்றைக்கு தேவன் நமக்கு அருள் செய்வாராக. நாம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். இங்கு ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஐயாவை குறித்து இன்றைக்கு வாசிக்கலாம். எங்கு ஒரு நியாய சாஸ்திரி அவரோடு கூட நின்று தன் காரியங்களை அவரிடத்தில் சொல்லும் பொழுதே தன்னுடைய நீதியை, தன்னுடைய நேர்மையை, தான் வளர்ந்து வருகிற பக்குவத்தை, தான் கடைபிடித்து வருகிற சட்ட திட்டங்கள் இப்படி இருக்கிறது என்று வெளியே காண்பிப்பதற்காகவும் தன்னை ஆண்டவருக்கென்று வெளிப்படுத்தும்படியும் எங்க அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிற இந்த மனுஷன் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை தான் நாம் இங்கு வாசிக்கலாம். இது ஏராளமான மக்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் விவரமாய் நமக்கு பிரசங்கித்த ஒரு காரியம். எல்லா சபைகளிலும் எல்லா இடங்களிலும் இந்த காரியத்தை குறித்து பிரசங்கித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் அந்த கடைசியாய் அந்த சம்பவத்தில் சத்திரத்திலே கொண்டு போய் நிறுத்தினார்கள், அவனை பராமரித்தார்கள் என்கிற அந்த சம்பவத்திற்கு போகாமல் இன்றைக்கு கள்ளன் கையில் அகப்பட்ட ஒரு மனுஷனையும் அவன் குற்றுயிராய் கிடக்கிறதையும் அதோடு கூட உதவி செய்ய வேண்டிய ஆசாரியனும் லேவியனுமே அவனை கைவிட்ட ஒரு சம்பவத்தையும் நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து நாம் இதனுடைய காரியங்களை ஆவிக்குரிய நிலையிலே பகுத்தறியத்தக்கதாக கர்த்தர் நமக்கு மனதை புதிதாக்கி நம்முடைய கண்களை திறக்கும்படியாக அருள் செய்வாராக. நாம் இங்கு அருமையான ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போனான் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மனுஷனுடைய நிலையை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் யார் என்று உற்று நோக்கினாலே நாம் சாதாரணமானவர்கள் அல்ல என்பது நமக்கு தெரியும். வழக்கமாக இன்றைக்கு மனுஷன் அவனை மனுஷனாக எண்ணாமல் மிருகமாக எண்ணி வருகிற காலத்தின் கட்டாயத்திலே நாம் வந்து நிற்கிறோம். ஒரு மனிதனை மனிதனாக எண்ணுவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனை சாதாரணமாய் அவர் படைக்கவில்லை என்று, அவனை தன்னுடைய சாயலில் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறதை நம்மால் அறிய முடியும். அது விசேஷமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையோடு கூட இன்னும் மகிமை கூட்டும்படியாக, அவனுக்குள்ள பெருமையை கூட்டும்படியாக சங்கீதம் 8வது சங்கீதம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு இன்னும் மேன்மையாயிருக்கிறது. தேவன் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினாராம், சகலவற்றை அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம். அப்படி கீழ்ப்படுத்தி அவனை கனமுள்ள ஒரு மனுஷனாய் படைத்தார். மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை தரம் மேன்மையாய் மாறுவதற்காக அவனுக்கு வேண்டிய எல்லா ஞான நன்மைகளையுமே கட்டளையிட்டார். அவனுக்காக யாக்கோபு சொன்னார், எல்லாம் பரத்திலிருந்து நன்மையான ஈவுகளை இறங்க பண்ணி அவனை கனம் பண்ணி வருகிறார், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட காலங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் நடந்திருக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு சம்பவம்.
இவன் எருசலேமிலே குடியிருந்தவன் அல்லது எருசலேமை சார்ந்தவன் அல்லது எருசலேமுக்கு உரியவன் என்பதை நாம் வாசிக்கலாம். இவன் எருசலேமுக்குள் இருந்துதான் புறப்படுகிறான். எருசலேம் என்பது நம் எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்னது போல இந்த வேத வசனத்தை பெரிய ஒரு விரிவாக்கமாய் கொண்டு வர விரும்பவில்லை. காரணம், நம்ம எல்லாருக்கும் இந்த வேத வசனம் தெரியும். அவன் எருசலேமிலே குடியிருந்தான். எருசலேம் எப்படிப்பட்ட பட்டணம் என்பது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் விசாரிக்கிற ஒரு பட்டணம் என்றும், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தமது மகிமையினாலே அந்த பட்டணத்தை நிரப்பி இருக்கிற விளைச்சலால், மழையால், அதற்குரிய எல்லா விதமான காரியங்களாலும் அவைகளை நிரப்பி இருக்கிறார் என்பது தெரியும். ஏற்குறைய இஸ்ரவேலை அவர் அழைக்கும் பொழுதே சொன்னது இந்த தேசத்தை குறித்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்கிற அது பெருமையை விளக்கமாய் காண்பித்த ஒரு சம்பவத்தை கூட நாம் அறிய முடியும். அதோடு கூட நாம் வாசிக்க தொடங்கினால் சங்கீதம் 48 அருமையான வேதவசனம் உண்டு. இந்த எருசலேம் தேவன் மகாராஜாவின் நகரம் என்று எழுதின வார்த்தையை நாம் வாசிப்போம். அது மகாராஜாவின் நகரம். அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எரிகோவை நோக்கி பிரயாணப்பட்டான். அங்குதான் அவன் போகிறான் என்று எழுதியிருக்கிறது. எரிகோ என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எரிகோ என்று சொன்னாலே தெரியாதவர்கள் இருக்க மாட்டோம். காரணம், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்க தொடங்கினாலே அந்த பட்டணத்தை குறித்து தேவன் சொல்லும் பொழுதே அது சபிக்கப்பட்ட பட்டணம் என்று சொன்னார். அது சபிக்கப்பட்ட பட்டணம். அதற்குள் இருக்கிற பொருள்கள் சபிக்கப்பட்டது. அது கர்த்தர் விரும்பாதது, அது கர்த்தர் ஆசைப்படாதது, அது கர்த்தருக்கு ஏற்றதல்ல, அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அதில் இருக்கிற உச்சிதமான ஒரு பொருள் கூட தேவனுக்கு உகந்ததல்ல என்கிற சபிக்கப்பட்ட பொருள் என்று சொன்னார். ஒரு மனிதன் அதற்குள் இருக்கிற உச்சிதமான பொருள் என்று எடுத்து கொண்டு போய் மறைத்து வைத்தான். தேவன் சொன்ன வார்த்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். சபிக்கப்பட்ட பொருள் உங்களுக்குள் இருக்கிறது என்றால், என் பார்வைக்கு அது உச்சிதம், என் பார்வைக்கு அது மேன்மை, என் பார்வைக்கு அது விலையேறியது, என் பார்வைக்கு அது மறுபடியும் கிடைக்காது. நான் அதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சபிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இந்த மனிதன் அவரை தன்னை நீதிமான் என்று காண்பிப்பதற்காக அவன் கேட்கும் பொழுது அவனுக்கு அவர் சொல்லுகிறார், நம்ம இப்பொழுதுதான் கவனமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். தன்னை நீதிமான் என்று காண்பிக்க விரும்பிய நியாயசாஸ்திரிக்கு அவர் எரிகோவை சுட்டி காட்டுகிறார். தன்னை நீதிமானாக காண்பிக்க வேண்டிய விரும்பிய நியாயசாஸ்திரிக்கு அவர் எருசலேமை சுட்டி காட்டுகிறார். இப்போ வழக்கமாக இந்த சம்பவங்களை நாம் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக கொஞ்சம் சிந்தித்தாலே நம்முடைய நிலை என்னதென்று நமக்கு விளங்கும். வழக்கமா ஒரு சபையை சார்ந்த ஒருவர் பிரசங்கித்தால் அவர் சபைதான் பேசணும், அவர் பேசுறார் பாருன்னு சொல்லுவாங்க. இன்னொருவர் அவருடைய சபையை குறித்து பேசினால் அல்லது அவர் சட்டத்திட்டங்களை பேசினால் அவர் அந்த சபையை சேர்ந்தவர் அப்படி பேசுகிறார். இப்படி வழக்கமாக சொல்லி ஜனங்களுக்குள்ள இடரலை உண்டாக்குகிற அருமையான தேவ ஜனங்கள் அதிகம் பெருத்ததால் இன்றைக்கு ஜனங்களை தடுமாற தொடங்கிவிட்டார்கள். எது சரி, எது நியாயம், எது உண்மை, அது பிரசங்கியாரே பேசுகிறார்கள். அது சரின்னு அதை தான் சொல்ல முடியாது, இது சரி என்று இதை தான் சொல்ல முடியாது. நாம் எதை சரி என்று எப்படி சொல்லிக்கொண்டாலும் சரி, நான் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனையின் காரியம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எங்கிருந்து எங்கு பிரயாணம் போய்கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் நாம் கட்டாயமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எங்கிருந்தேன், எங்கு பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறேன், எங்கிருந்து எங்கு புறப்பட்டிருக்கிறேன். இதற்கு முன்பு நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என்கிற ஒரு சிந்தனைக்கு உங்களை திருப்பி விட்டாலே உண்மை தெரிந்துவிடும். இதற்கு முன்பு என் தாய் என் தகப்பன் எங்கிருந்து வந்தார்கள் என்று உற்று பாருங்கள். ஒருவேளை பிரமதத்திலிருந்து என்பதை விட கர்த்தருடைய காரியமாக ஞானஸ்நானமே அறியாத ஒரு காலத்தில், ஞானஸ்நானம் விளங்காத ஒரு காலத்தில், கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை விளங்காத காலத்தில், தேவ சபை சரி என்பதை விளங்காத ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது என்னை தேடி தேவன் வந்தார். அது எல்லாரும் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஒரு அருமையான சாட்சியின் காரியம். என்னை தேடி வந்தது உண்மை. என்னை தேடி வந்தார், தெரியாமல் இருந்தேன், எனக்கு அதை விளங்க பண்ணினார். நம்ம அதை சொல்லுகிறோம். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எடுத்துட்டேங்க,
இப்ப எப்படி இருக்கீங்க? நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? நான் ஆவிக்குரிய சபைக்கு தான் போயிட்டு இருக்கிறேங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? நான் கொஞ்சம் அப்படி சொன்ன காலங்கள் சில நாட்கள். ஆனால் இந்த காலங்கள் கடந்து போன பின்பு இன்றைக்கு நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறேன்? என் பிரயாணம் எங்கே இருக்கிறது? ஐயா, ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பார்க்க தொடங்கினால்தான் உண்மை வெளிப்படும். இதற்கு முன்பு இருந்தது எப்படி என்பதை விட நான் எங்கிருந்து எப்படி போய்க் கொண்டிருக்கிறேன் என்று பாருங்கள். இதற்கு முன்பு நான் காலையில் எழுந்து என்ன செய்வேன்? இதற்கு முன்பு நான் ஆராதனை நாட்களில் என்ன செய்வேன்? இதற்கு முன்பு நான் தேவ சமூகத்தில் எப்படி இருந்தேன்? இதற்கு முன்பு என் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? இதற்கு முன்பு என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதற்கு முன்பு நான் யாரோடு ஐக்கியப்பட்டிருந்தேன்? இதற்கு முன்பு நான் என்ன விதமாய் என் முழங்கால்களை ஊன்றி இருந்தேன்? இதற்கு முன்பு நான் எப்படி ஜெபிக்க தொடங்கி எல்லா விதமான காரியங்களில் ஈடுபட்டிருந்தேன்? ஆனால் இன்றைக்கு அவர் சரியில்லை, அங்க கொஞ்சம் சக்தியும் சரியில்லை, இதனால எங்க வந்துட்டேன். நான் எங்க வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எங்க இருக்கிற சூழ்நிலையை கவனித்தா இது பரவாயில்ல, அவ்வளவு கடுபடி எல்லாம் இல்லை, அவ்வளவு இறுக்கமான நிலைமையெல்லாம் இல்லை. எங்க எப்படினாலும் இருந்துக்கலாம், எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படினாலும் வந்துடலாம். இங்க வந்தா மட்டும் அபிஷேகம் வாங்கிக்கலாம், இங்க வந்தா மட்டும் ஆவியில நிறைஞ்சுக்கலாம், இங்க வந்தா மட்டும் மற்ற காரியங்களை கவனிக்கலாம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எண்ணி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆராய்ந்து கவனியாவிட்டால் தெய்வ கிருபையை இழந்து போகிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம். ஆனால் இன்றைக்கு அப்படி யோசிக்கிறது இல்லை. உபத்திரவம், நெருக்கம், போராட்டம் என்று வரும்பொழுது சோதனை என்று சொல்லிவிடுகிறோம். அதற்கு சில தீர்க்கதரிசிகள் வருவார்கள். ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார், தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, உங்களோட கூட இருக்கிறார். அதற்கு பின்பு அந்த உபத்திரவம் நீங்காமல் இன்னும் கொஞ்சம் வரும்பொழுது என்ன செய்யறதுங்க? வயசாகி போச்சு, சூழ்நிலைகள் அப்படிதான். அப்புறம் என்ன, சாப்பாடு சரியில்லை, இருப்பிடம் சரியில்லை, அன்னைக்கு இருந்த சாப்பாடா இன்னைக்கு, அன்னைக்கு இருந்த இயற்கை காரியமா இன்னைக்கு எல்லாம் வித்தியாசம். அதனால் அப்புறம் இருக்கத்தானே செய்யும். மூன்றாவது, இந்த காரியமும் கொஞ்சம் கடந்து வரும் பொழுது அது இல்லை பிரதர், எனக்கு ஒரு டவுட்டு, யாரோ இன்னமோ ஏதோ எனக்கு செய்துட்டாங்க. மூணாவதுக்கு அடுத்தது அவங்களே கேளுங்க, அவங்க தியானமும் ஒரு பதில் சொல்லுவாங்க, ஐயா விதி யாரை விட்டது? இது அப்படிதான் நடக்கும். அது ஆண்டவன் அந்நாளில் எழுதின எழுத்து. இப்படி தங்கள் காலத்தை கடத்தி, தங்கள் சூழ்நிலையை கடத்தி தப்பிக்க விரும்புகிறார்களே தவிர நான் கள்ளர் கையில் அகப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை யோசிக்கிறது இல்லை. இன்னொன்று, எனக்கு உதவி செய்ய வேண்டிய லேவியன், எனக்கு உதவி செய்ய வேண்டிய ஆசாரியன் என்னை கண்டு பக்கமாய் விலகி போனதின் ரகசியம் என்ன என்பதை இன்னும் சிந்திக்காமலே இருக்கிறார்கள் தேவ ஜனங்கள். அம்மா, எங்கே இருந்தோம், எப்படி இப்பொழுது என்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறேன், அதை மாத்திரம் சிந்திக்க தொடங்குங்கள். நான் ஆராதிக்கிற விதம் என்ன, ஒரு சிந்தனைக்கு வாங்க. நான் மறுபடியும் பரிசுத்தத்தோடு வாழ்கிற என் வாழ்க்கையின் பரிசுத்தத்தின் தன்மை என்ன, ஒரு சின்ன சிந்தனைக்கு வாருங்கள். நான் இப்பொழுது என்ன விதமாய் என்னுடைய விசுவாசத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன், ஒரு சிறிய சிந்தனைக்கு வாருங்கள். நான் எந்த விதமான காரியத்தில் ஆண்டவருக்கு பயந்து ஆராதிக்கிறேன், ஒரு சிந்தனைக்கு வாருங்கள். எல்லாம் படுறாங்க, அங்கதான் போயிட்டு இருக்கிறேன், அங்கதான் நீங்க எங்க போயிட்டு இருந்தாலும் சரி, அது ஒரு காரியம் அல்ல. ஆனால் பிரயாணத்தின் நோக்கம் என்ன என்பதை, பிரயாணத்தின் வழிபோக்கு என்ன என்பதை தேவன் உங்களுக்குள்ளாக உற்று கவனிக்க விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு சத்திரத்தில் இடம் கொடுத்தார், வருகிறார், போகிறார், தருகிறார் என்கிற காரியத்திற்கு நான் வரல. அடிப்பட்டவன் அடிப்பட்டதின் நோக்கம், அடிப்பட்டதற்குரிய காரியத்தில் உதவ வேண்டியவன் கைவிட்டதின் நோக்கம், செயல்பட வேண்டியவர் மறந்து போனதின் நோக்கத்தை மாத்திரம் ஒற்று கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேன்மையான கிருபையை நீங்கள் அறியும்படி, உணரும்படி உங்களோடு கூட இடைப்படுவாராக. கருத்தாய் தெய்வ முகத்தை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, மறுபடியும் உடைய முகத்தை பார்க்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். வேதத்தை திறந்தோம் ஐயா.
பிரயாணத்தில் கடந்து போன ஒரு மனுஷனை மாத்திரம் பார்த்தோம். இதற்கு முந்தைய வாழ்க்கை, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை நாங்களும் உற்று கவனிக்க தொடங்குகிறோம். அவனுடைய பிரயாணத்தின் நோக்கம், அவனுடைய பிரயாணத்தின் தன்மை, அவன் பிரயாணத்தினுடைய முடிவை நாங்கள் கவனித்தோம். ஐயா, நாங்கள் பரலோக பிரயாணத்தை தொடங்கி இருக்கிற இந்த காலத்தில் உம்முடைய பிள்ளைகளின் நோக்கம், உம்முடைய பிள்ளைகளின் சிந்தை, உம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிற இருப்பிடம், உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற பாதைகளை உற்று பார்க்கும்படி அவர்கள் கண்களை நீர் திறந்தரலாம். ஏதோ காரியமாய் நடந்தோம், ஏதோ காரியமாய் வந்தோம், ஏதோ காரியமாய் இப்படி இருக்கிறோம் என்கிற அந்த நிலையிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் மாறத்தக்கதாக தங்களை ஆராய்ந்து பார்க்கிற உள்ளம் தாரும். எங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து செயல்பட, நாங்கள் இருக்க வேண்டிய எருசலேமை நாங்கள் சிந்தித்து செயல்படுகிற ஒரு காரியமாய் எங்களுக்கு மாற்றித்தாரும். எருசலேம் எங்களை விட்டு நீங்கி விடக்கூடாது ஐயா. அபிஷேக நிலை எங்களை விட்டு மாறிவிடக்கூடாது. நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தின் மேன்மை எங்களை விட்டு மாறிவிடக்கூடாது. நாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தின் தன்மை எங்களை விட்டு நீங்கி விடக்கூடாது. எந்த பிரயாணமானால், எப்படிப்பட்ட பயணமானாலும் அது தேவ கிருபை நிறைந்ததாய் மாற ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியம், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஆழமான உணர்வு தாரம். அறிந்து கொள்ளட்டும். எங்களை நீ நடத்துவீராக. உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எருசலேமின் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்ட ஒப்பற்ற தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தமது மகிமையுள்ள கிருபையை வழங்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. ஆமென், ஆமென்.